குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹிந்து ஹெட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பீனல் கோட் ஐபிசி அந்த கிரிமினல் லாஸை வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற மாதிரி கிரிமினல் லாஸாக மாற்றிருக்காங்க இல்லையா ரீசெண்டாக. இதை பற்றி நம்மளோட யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட டைரெக்டாக வந்து பேசுங்க, டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எல்லா லாஸுமே எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதனால் இந்த லாஸ்க்கு வந்து சான்ஸ்கிரிட்டில் பேர் வச்சுருக்கீங்க, இது வந்து வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 348. ஸோ இங்கிலீஷ் ரிலேட்டடாக இதாக இருக்கணும், நம்ம வந்து இங்கிலீஷை தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னுமே இந்தியாவில், இந்தியா யூஸ் பண்ணுறது கிடையாது, எதனால் வந்து இப்போ சான்ஸ்கிரிட்டில் பேர் வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த புது கிரிமினல் லாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிரபராதி தண்டிக்கவே படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப காஷியஸாக இருக்குது. ஸோ ஒரு நிரபராதியாக இருந்தாங்கன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிட்டாங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு நியாயம் கிடச்சிடும். நியாயம் வந்து இழுத்தடிக்கப்படாது. அதே மாதிரி தப்பு செஞ்சவங்களும் தண்டிக்கப்படுவாங்க. மேலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம்.